வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஸ்ட்ராங்கான காரணம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்க விருச்சிகம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் ஆரம்பத்தில் இருந்ததிலிருந்து உங்களுக்கு தைரியம் என்பது உங்களுடைய மனதிற்குள் இருந்திருக்காது. நீங்கள் தைரியமாக பிறந்த ஒரு மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. நீங்க ஆனா தைரியமான மனிதர்களாக ஆனீங்க. எப்படி ஆனீங்க தெரியுமா? தைரியம் ஆவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள், சில அனுபவங்கள், அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள்ல இருந்து உங்களை தைரியமான ஒரு மனிதர்களாக மாற்றி கொடுத்தது. அதே போல் சில வழிகள், சில துரோகங்கள், சில தோல்விகள், இதெல்லாமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் யாரு, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்தீங்க. அதனால நீங்கள் தைரியமான ஒரு மனிதர்களாக மாறவும் செஞ்சீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாம தாங்க இருந்திருக்கும். ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் புரிந்து அதன்படி நீங்கள் நடக்கவும் ஆரம்பித்தீங்க. அதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக உங்களுக்குன்னு நடக்க ஆரம்பித்திருக்கும். எனவே இந்த ஒரு சிச்சுவேஷன், இந்த ஒரு சூழ்நிலையை மட்டும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தனியாகவே ஹேண்டில் பண்ணவும் ஆரம்பித்து விடுவீங்க. இந்த விதமான ஜார்னி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்குன்னு உருவாக்கி கொடுத்திருக்கும். வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாம தாங்க இருந்திருக்கும். ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஒரு தீர்வானது நிச்சயமா உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பித்திருக்கும். அதே போல ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காதுக்கு கேட்டிருந்திருக்கும். அது உங்களுடைய நம்பிக்கை முழுவதையுமே கொண்டிருக்குங்க. உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த நபர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்கள் முதற்கொண்டு யாராவது ஒருவர் ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு வார்த்தையை உங்களுடைய காதுக்கு கேட்கும்படி கூறியிருந்திருப்பாங்க. அவர்கள் மீது அந்த ஒரு நேரத்தில் அது உங்களுடைய மரியாதையையும் உங்களுடைய நம்பிக்கையையும் உடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். அவர்கள் இப்படி கூறுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் செய்தது தவறு, இனிமேல் இப்படி செய்யாது என்று கூறினால் கூட நான் அதனை உடனே மாற்றியிருந்திருப்பேன். ஆனால் அவர்கள் கூறியது என்னை உயிரோடு கொன்றது போல இருக்கிறது என்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தோன்றியிருக்கும். நீங்கள் நன்றாக நினைத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சில கவலைகளும் சில எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். ஆனால் அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை முழுவதையுமே மாற்றிருக்கும். ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில ஆழமாக உங்களை பாதித்திருக்கும். அந்த ஒரு நிமிடத்திற்கு பிறகு, அந்த ஒரு நேரத்திற்கு பிறகு நீங்கள் அந்த ஒரு மனிதரை நீங்கள் முழுமைக்கும் அவங்கள சேமா பார்க்க முடியாம உங்களுக்குன்னு போயிருக்கும். அந்த ஒரு வார்த்தை தாங்க உங்களுடைய மனதிற்குள் புதிய ஒரு திசையை, புதிய ஒரு முடிவை உங்களுக்குன்னு சேஞ்ச் பண்ணியும் கொடுத்திருக்கும். ஆனா ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போகத்தாங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு சில உண்மைகளையும் நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்கும். எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது என்று பல கேள்விகளுக்கு இனிமே உங்களுக்கு பதிலானது தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளவுதான் சில மனிதர்களுடன் எவ்வளவுதான் நீங்கள் நெருங்கி பழகினாரோ, நெருக்கம் ஆனதற்கான உண்மைகள் என்ன தெரியுமா? நீங்கள் எப்பொழுதுமே உண்மையான சில மனிதர்களாக சில விஷயங்களை ஓப்பனா வெளியில் கூற மாட்டீங்க. ஆனா நீங்கள் முழுமைக்கும் நீங்க எல்லாரிடமும் அருமையாக பழகுவீங்க. எல்லாருடனும் ஒன்றிச்சு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்க பழகணும்னு நினைப்பீங்க. இருந்தாலும் சில விஷயங்கள், சில எண்ணங்கள் ஒன்றி போகாமல் இருப்பதால் அந்த ஒரு மனிதர்கள் யாரிடமும் நீங்கள் வெளிப்படையாக நடந்து கொள்ள மாட்டீங்க. எதையும் வெளியில் கூறவும் மாட்டீங்க. நீங்க அதே போல சில விஷயங்களை செலக்டிவாகத்தான் எடுத்துக்கொள்வீர்கள். யாருடன் பழக வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சில இடங்கள்ல சில விஷயங்களை நீங்க கற்றுக்கொண்டு இதன்படிதான் நம்ம நடக்கணும். எப்பொழுதுமே இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு தாங்க இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த சில விஷயங்களை தேடி தேடி போயிருந்திருப்பீங்க. இதுதான் வேண்டும், இதுதான் வேண்டும். அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களையும் பெரிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு துரோகங்களாக மாற்றி கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று பல கேள்விகளுக்கு இனிமே உங்களுக்கு விடையானது தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு போக போக உங்களுடைய வாழ்க்கையில் சில உண்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். யாரையும் நம்ம ஈஸியாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அளவு பண்ணக்கூடாது. யார் என்ன என்று முதன்மையாக அறிந்து கொண்டு அதன் பிறகுதான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில அந்த விஷயம் அனைத்தும் உங்களால் மறக்க முடியாமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தங்கி கொண்டே தாங்க இருக்கும். அதிலிருந்து உங்களால் வெளியவும் வர முடியாது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணுனா நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்று எதுவுமே தெரியாமல் பல எண்ணங்கள் உங்களை விட்டு போகாமல் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் என்பது இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு விருச்சிகம் ராசி வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எங்கோ எனக்குன்னு ஒரு இடமானது இருக்கு, அது எப்பொழுது கிடைக்கும் என்று எல்லா விதமான கேள்விகளும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் ஒரு பதிலானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது முக்கியமாக உங்களுக்குன்னு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். எவ்வளவோ நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, சில நபர்கள் மீதோ சில உறவுகள் மீதோ அந்த எல்லா விதமான இடங்களிலுமிருந்தும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு எல்லாமே உங்களுக்கு இனிமேல் நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில சில இடங்களுக்கு சில ஆதாரங்கள் என்பது தெளிவாக உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். சில இடங்கள்ல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளோ உங்களுடைய நண்பர்கள் இடத்துல பிரச்சனைகளோ, அது அனைத்திற்கும் இனிமே ஆதாரமானது உங்களுக்கு எல்லாம் இருக்கும். அதனால யாருமே உங்களிடம் வந்து எதுவும் பேச முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க மாறி விடுவீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கை என்பது நல்ல ஒரு நிலைமையை நோக்கி போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தாங்க இருக்கும். இந்த ஒரு திசை உங்களுடைய இனிமை மட்டும் கிடையாது, இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முன்னேற்றத்தையும் மெதுவாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு திசையாக நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு தெளிவு வந்ததுமே நீங்க சில விஷயங்களை நிச்சயமாக கற்றுக்கொள்வீங்க. சில விஷயங்கள் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும் என்கிற சில ஸ்ட்ராட்டஜிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உங்களுக்குன்னு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் உணர்ச்சிகரமான சில விஷயங்களை ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக மூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனால் இந்த சில விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்குன்னு நிச்சயமாக தேடி கொடுக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களையும் உங்களுக்கு உருவாக்கவும் செய்யுங்க. குடும்பத்தில் மறைத்து வைத்த சில உண்மைகள் இனிமே வெளிப்பட ஆரம்பிக்கும். குடும்பத்துல சில விஷயங்கள், அதுவும் நீண்ட காலங்களாக மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் வெளியில் வரும். ஆனால் நீங்கள் இதெல்லாமே மறைந்து விட்டது, இது எதுவுமே எனக்கு தெரியாது என்று கூறக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அது எல்லாமே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு வெளியே வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், இல்லைனா பணம் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் முற்காலங்களில் நீங்க ஒரு முடிவை பற்றியான ஒரு விஷயங்களாக கூட இருக்கலாம். இதெல்லாமே சேர்ந்து உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நம்ம எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணுனா குடும்பத்தில் வெற்றிகளானது கிடைக்கும் என்கிற ஒரு முடிவானது நீங்கள் நிச்சயமாக எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அதே போல் இப்போவாவது நீங்கள் இதெல்லாம் கூறுனீங்களே அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு சந்தோஷமானது நிச்சயமாக ஏற்படும். ஏன் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் எதையுமே வெளியில் கூறாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பித்திருக்கும். அதனால் அதெல்லாம் எப்படி தீர்க்க வேண்டும் என்பதில் நீங்கள் முழுமைக்கும் மாறியிருப்பீங்க. ஆனால் இந்த புரிதல் தன்மை இல்லாமல் இருப்பது அனைத்தும் விலகி இந்த ஒரு நேரத்தில் தெளிவானது உங்களுக்குன்னு உருவாகும். இந்த ஒரு தெளிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எதிர்காலத்தை நல்லா உங்களுக்குன்னு மாற்றியும் கொடுக்குங்க. ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்க சில விஷயங்களை அச்சீவ் பண்ணணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு உங்களுக்குன்னு சில வாய்ப்புகளும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். அது பெரிய பெரிய பொறுப்புகளுடன் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த பொறுப்புகளும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நினைத்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். அதையும் நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. முழுமைக்கும் அதை எப்படி அக்செப்ட் பண்ணணும் என்பதையும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சில பாதைகளை உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், எடுக்கக்கூடிய ஸ்டெப்புகள் அனைத்தும் உங்களுக்கு தைரியமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். இனிமே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த தைரியமாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ரிஸ்கான விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு பாடத்தையும் நல்ல ஒரு விஷயங்களையும் உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. எனவே இதை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.